लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமே ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையிலே இன்றைக்கு 2587வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய சிறிய திருமடல் என்கிற பிரபந்தத்தினுடைய 2வது பாசுரம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இது கலிவெண்பா என்கிற அடிப்படையிலே தொகுக்கப்பட்ட ஒரே பாசுரமாக இருந்தாலும் கூட பிரபந்தக்காரர்கள் இதை 40ஆக தொகுத்திருக்கிறார்கள். 40 பாசுரங்களாக பிரித்திருக்கிறார்கள். 6 வரி 5 வரி என்றெல்லாம் பிரித்து சொன்னதிலே இது 2வது பாசுரமாக நாம் கொண்டு பேச இருக்கிறோம். முதலிலே இந்த சிறிய திருமடலுக்கான பிள்ளை திருநறையூர் அரையர் அருளி செய்த தனியன் முள்ளி செழுமலரோ தாரான் முளைமதியம் கொல்லிக்கு என் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவானன் தந்தான் மடல். கலி என்கிற இந்த கலிகாலத்தினுடைய நோக்கத்தையே வெட்டி சாய்க்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய கலியன் அருளிய சிறிய திருமடலுடைய சிறிய திருமடல் என்று பிள்ளை நரையூர் அரையர் அருளி செய்துள்ள தனியனில் இப்போது பாசுரத்தை பார்ப்போம். ஆராயில்தானே அறம்பொருள் இன்பம் வென்று ஆரார் இவற்றினிடையே அதனை எய்துவார் சீரார் இருதலையும் எய்துவர் சிக்கனமற்று ஆரானும் உண்டு என்பார் என்பதுதான் அதுவும் ஓராமை அன்றே உலகத்தார் சொல்லும் சொல் ஓராமையாம் ஆறு அது உரைக்கேன் கேளாமே. அறம் பொருள் இன்பம் முதல் பாசுரம் முதல் 5 வடிகளிலே பாடுகிற போது பாரோர் சொல்லப்பட்ட 3 அன்றே என்று முடித்தார். எந்த 3 என்ற கேள்வி வரும். அது என்ன 3 என்றால் அறம் பொருள் இன்பம் என்ற அந்த 3 பொருள்களையும் ஆராய்ந்து பார்த்தால் இந்த 3லும் நடுவில் உள்ளதை கொண்டால் எல்லாம் மற்ற 2ம் அடைய முடியும் என்று சொல்லுகிறார். அறத்தையும் பொருள் இன்பம் என்கிற போது பொருள் இருந்துவிட்டால் அறத்தையும் செய்யலாம் இன்பமும் எய்த முடியும் என்று கூறுகிறார்கள். இது அறியாமையாலும் ஆராயதாலும் சொல்லுகிறார்கள். அது எப்படி ஆராயாமல் சொல்லப்பட்ட சொல் என்று சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லி உறுதி பொருளில் 3ம் காமம் பெறுவோர் மற்ற 2ஐயும் தாமே பெறுவர். காரணம் இவை 2ம் நிலையற்றவையாகும். அவையே சிறந்ததை என்று கூறுபவர்கள் 4வதாக மோட்சம் இருக்கிறது என்று கூறுவது விவேகமற்ற செயலாகும். அறிவின்மையாலே ஆராய்ந்து கூறாமல் மேல்மட்டமாக பார்த்து கூறுகிறார்கள். அந்த அறியாமை எப்படிப்பட்டது என்பதை கூறுகிறேன் என்றார் ஆழ்வார். நம்மை வியப்பிலும் பதற்றத்திலும் ஆழ்த்துகிறார் ஆழ்வார் என்று பள்ளத்துறையா எழுதுகிறார். காமம் இன்பம் என்ற உறுதி பொருளை அடைகிறவர்கள் பெருமை மிக்க அறம் பொருள் என்கிற மற்ற 2 உறுதி பொருள்களையும் அடைந்தவர்கள் ஆவார்கள். மோட்சம் என்கிற வீடு வேறு உறுதி செய்யப்பட்ட பொருள் அல்ல. எனவே உறுதியில்லாத அந்த பொருளை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஆழ்வார் சொல்கிறாராம். நடுவனது எய்த இருதலையும் எய்தும் என்பது நாலடியார் அறத்துப்பால் அதிகாரம் 12 வரக்கூடிய செய்யுள். அறமும் இன்பமும் எப்போதும் சாத்தியம். பொருள் என்பது ஒரு சாதனம் இருக்கும்போது அவை 2ம் சாத்தியமாகிறது. பொருள் இருந்து விட்டால் அறமும் சாத்தியம் இன்பமும் சாத்தியமாகும். 4வதான மோட்சம் வீடு வேறு என்பது ஒன்றே கிடையாது. இருக்கிறது என்று கூறுபவர்கள் எல்லாம் அறிவுடையவர்கள்.
அறிவுடையவர்கள் அல்ல என்று கூறுகிறாராம். இது நாத்திகம் பேசுவது போல ஒரு வியப்பை தரக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் பொதுவாக பொருளையே எல்லோரும் விரும்புகிறார்கள். சிறப்புடையோர் மற்ற இரண்டையும் அடைய வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். மற்ற இரண்டையும் அலைவது கூட பொருள் இருந்தால் எளிது. பொருளும் இன்பமும் அற்பமானவை, நிலையில்லாதவனே. இந்த மூன்றை காட்டிலும் சிறந்ததாக வேறு ஒன்று என்று கூறினால் அது அறியாமையால் சொல்கிறார் என்றே கொள்ள வேண்டும். எம்பெருமானை அடையும் இன்பமே மோட்சத்தை காட்டிலும் இனிதாகும் என்பது திரண்ட கருத்து. சற்று நெருடலான கருத்தைத்தான் ஆழ்வார் கூறுகிறார் என்கிறார் ஐயா பள்ளத்தூர் பண்ணையப்பன். பொருள் இருந்துவிட்டால் அறத்தையும் செய்ய முடியும், இன்பமும் இருக்க முடியும் என்கிற பொழுது பொருளை கொண்டே நல்ல காரியங்களை செய்து பெருமாளிடம் சேர்ந்து விட்டால் பெருமாளை விட மோட்சம் என்பது உயர்ந்தது கிடையாது, பெருமாளே எல்லாம் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பணிவோம். ஆராயில் அம்மூன்றும் ஆராயில் தானே அறம்பொருள் இன்பம் என்று ஆறார் இவற்றினிடை அதனை எய்துவார். சீரார் இருதலையும் எய்துவார், சிக்கன மற்ற ஆறானும் உண்டு என்பார் என்பதுதான். அதுவும் ஓராமை அன்றே உலகத்தார் சொல்லும் சொல். ஓராமை ஆம், ஆறு அது உரைக்கேன் கேளாமே என்று சொன்ன பாசுரம். பொதுவாக திருமடல் படித்து முடித்தவுடனே கம்பன் எழுதிய ஒரு பாசுரத்தை சேவிப்பது வழக்கமாக உள்ளதாம். நேற்று அந்த பாசுரத்தை நான் சேவிக்கவில்லை, இன்றைக்கு அதை சேவிப்போம். பொதுவாக திருமடல் முடித்தவுடனே சொல்ல வேண்டிய பாசுரம் இது. கம்பர் பாடியது. ஊரார் ஒழியேன் உலகறிய ஒன்முதலீர், சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளந்தான் என்ற திருஅறையூர் மன்றோங்க ஊர்வன் மடல் என்று சிறிய திருமடலுக்கு கம்பர் எழுதிய பாடல் என்பதை எப்போதும் திருமடல் முடித்தவுடனே பாடுவது வழக்கமாக உள்ளது. அதன்படி இதை அனுபவித்தோம். நாளை அடுத்து சில வரிகளை பார்க்கலாம். காய்வேன வாச்சா மனசேந்திரியர்வா உப்ஜாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.